إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما نافعا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சலஃபுகள், ஐமாக்கள் மற்றும் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த மார்க்கம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு அருட்கொடை. இந்த மார்க்கத்தை பெற்றிருக்க நாம் நம்முடைய சுவனத்தினுடைய பயணத்தை அடைவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு சரியான வழிகாட்டுதல் நம்மிடத்தில் இருக்கின்றது. ஒரு மேப், ஒரு கைட், அனைத்தும் நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அதனை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில நிறைய திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. நிறைய விஷயங்களை சீர்திருத்த வேண்டும். நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து நம்முடைய பாதை சரியாக இருக்கின்றதா என்பதை அறிய வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். அப்படியாக பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய முஸ்லிம்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய மஹல்லாவை சேர்ந்த நமக்கு தெரிந்தவர்கள், சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவர்களிடத்துல சில விஷயங்கள், பொதுவான தவறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. அப்படியான 3 தவறுகளை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். அந்த 3மே உலக ரீதியாகவும் சரி, மறுமை ரீதியாகவும் சரி, மிக மிக முக்கியமான, உடனே அதனை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய தவறுகள். அதுல அவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம். அப்படி என்ன தவறுகள்? முதலாவது, நம்முடைய தொழுகை. நம்முடைய தொழுகை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்குத்தானே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கின்றது? வெளிப்படையா நீங்க பார்க்கும் பொழுது யோசிங்க, ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வெளிப்படையா பார்க்கும் பொழுது நான் 5 வேளை தொழுகிறேன், அது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அந்த 5 வேளை தொழுகை நமக்கு சொர்க்கத்தினுடைய திறவுகோலாக இருக்கின்றதா? சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதையாக இருக்கின்றதா? நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சஹாபாக்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மனிதர் 5 நேரம், ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கின்றார், அவருடைய உடம்பில் அசுத்தம் இருக்குமா என்று கேட்டார். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கண்டிப்பாக இருக்காது, சுத்தமாக இருப்பார்.
அது போன்றுதான் ஒரு மனிதனுடைய தொழுகை. ஒரு மனிதர் 5 நேரம் அவர் சரியான முறையில் தொழுதால் அவருடைய உள்ளத்தில் பாவங்கள் இருக்காது, உள்ளத்தினுடைய அழுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட தொழுகையை நாம் தொழுகின்றோமா? ஒரு தொழுகை இன்னொரு தொழுகை மத்தியில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது எதிர்பார்த்த நிலையில் இருந்தால். அல்லாஹ் கூறுகிறார், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா. தொழுகை மானக்கேடான விஷயங்களை மனிதனுக்கு தடுக்கின்றது, கேடயமா இருக்கின்றது, ப்ரொடெக்ஷனா இருக்கு. அந்த மாதிரி நம்மள்கள் இருக்குதா? நம்மளும் ஃபஜ்ர் தொழுகிறோம், நம்மளும் ஸுஹர் தொழுகிறோம், அதுக்கு மத்தியில ஏகப்பட்ட பாவங்கள். ஸுஹருக்கு அஸருக்கு மத்தியில ஏகப்பட்ட பாவங்கள். அப்ப நம்மளுடைய தொழுகை ஒரு சடங்காக, ஒரு எக்ஸசைஸா இருக்குது, உடற்பயிற்சியா மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒரு ரிச்சுவலா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வரோம், அந்த டைமுக்கு வந்தா தொழுகணும், அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து மர்யம்ல கூறுகின்றான், فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. நபிமார்களை பத்தி சொல்லிட்டு வரோம் சூரத்து மர்யம்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசி அல்லாஹ் என்ன சொல்றானா, இவர்கள் போதனை செஞ்சாங்க, நபிமார்கள் போதனை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு பின்னாடி வந்த அந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? முதலாவதா அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள். அதாஉஸ் ஸலாத், தொழுகையை வீணடித்தனால அவர்கள் தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். ஒத்தபவ ஷஹவாத், ஷஹவத், ஷஹவத் பின்பற்றினாங்க, மனோ இச்சையை பின்பற்றினாங்க. இப்ப நம்ம மனோ இச்சையை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை வீணாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தொழுகை நமக்கு கேடயமாக இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஃபாதத்ஹு ஸலாத், யாருக்கு ஒரு தொழுகை விடப்பட்டு விட்டதோ, தவறி விட்டதோ, ஒரு தொழுகை தவறி விட்டதோ, ஃபகத் ஊதிர அஹ்லுஹு வ மாலுஹு, அவர் தன்னுடைய குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் தொலைத்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். நீ நம்மிடத்துல குடும்பம் இருந்தும் இருக்காமல் இருக்கின்றது, பொருளாதாரம் கையில இருந்தும் நிக்க மாட்டேங்குது. இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம தொழுகையில பொடுபோக்கா அலட்சியமா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். அன்றாடம் உதாரணங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதர் தஹஜ்ஜுத் விட மாட்டாரு, தொழுகை அவ்வளவு கரெக்டா கச்சிதமா தொழுவாரு, ஆனா அவர் பெருசா வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டார். இதெல்லாம் கண்கூடாக பார்த்த உண்மை நிகழ்வுகள். ரொம்ப குறைவாக சம்பாதிக்கும், அவரிடத்துல அந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரம் அபிவிருத்தி இருக்கும், பரக்கத்து இருக்கும். ஏன்னா அவர் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருக்கிறார், அவருடைய விஷயங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்கிறான். ஆனா இன்னொருத்தர் கை நிறைய சம்பாதிக்கிறார், கோடியாக லட்சமாக சம்பாதிக்கிறார், அவர் அவருடைய கையில ஒண்ணு நிக்க மாட்டேன், கடனாளியா இருக்கிறார். யதார்த்தமான உண்மைகள் அன்பார்ந்தவர்களே. சரி, அப்படியே நம்ம தொழுது விட்டாலும் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுதாலும் கேடா? ஆமாம். எப்படிப்பட்ட தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் அலட்சியமாக பொதுபோக்காக இருக்கிறாங்க. தொழுகையில நின்றா ஒரு உயிரோட்டம் இல்ல. தொழுகையில உடல் அளவுல இருக்கிறோம், மனதளவுல எங்கேயோ இருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, நம்முடைய முன்காலத்துல ஒரு சில மனிதர்கள் முன் சஃப்ல உட்கார்ந்து இருப்பாங்க, தொழுகை தக்பீரத்துல் இஹ்ராம் மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவங்க காலப்போக்குல தொழுகைக்கு லேட்டா வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, கொரோனா வந்துச்சு, வீட்டிலே தொழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. கொரோனா முடிஞ்சு போயிருச்சு, ஆனா இன்னும் வீட்டிலே தொழுதுட்டு இருக்காங்க. எப்படி போச்சு நம்முடைய இறை சமுதாயத்துல? ஜமாத்துடைய தொழுகை இன்றைக்கு முக்கியத்துவமே இல்லாம போயிடுச்சு. ஏதோ எங்கேயோ தொழுதா போதும், வக்து முடிய போது 5 நிமிஷம் இருக்கு, இப்போ தொழுதுட்டு வந்துடலாம். ரொம்ப லட்சம் ஜமாத்துக்கு அது தொழுகணும், அவ்வளவுதான்.
எதுக்கு ஜமாத்து? இந்த அளவுக்கு கேட்கக்கூடிய நம்முடைய இளைய சமுதாயம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. ஜமாத்துடைய முக்கியத்துவம் இல்ல, தொழுகையினுடைய முக்கியத்துவம் இல்ல. இப்படி இருந்தால் நம்முடைய சமூகம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய வெற்றி பாதை சுவனத்திற்கு எப்படி செல்ல முடியும்? உலக ரீதியாக மறுமையை எப்படி வெற்றியாக முடியும்? ரொம்ப சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கு. நான் பார்த்தவர்கள் ரொம்ப ரொம்ப மறுமையில முதலாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? தொழுகை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள்ல தொழுகையை பற்றி தான் முதல்ல கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அவர் ஒரு மனிதர் தொழுகையினுடைய விஷயத்துல பாஸ் ஆயிட்டாரு வச்சுக்கோங்க, அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வியில பாஸ் ஆயிட்டார், தொழுகையில பாஸ் ஆயிட்டாருன்னா அடுத்து எல்லாத்துலயும் பாஸ் ஆயிடுவார். தொழுகையில ஓட்டை இருந்துச்சுன்னு சொன்னா ஃபெயில் ஆயிட்டாரு, யா அல்லாஹ் அந்த தொழுகையை நான் விட்டேன், இந்த தொழுகையை விட்டேன், இது நான் தொழுகல அப்படின்னா அடுத்த கேள்விக்கு மைனஸ் போயிட்டே தான் இருக்கும். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அஹது பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாத், காஃபிர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகை தான். தொழுகை இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம முக்கியம், எங்க வேணாலும் இருங்க, முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜமாத்தோட தொழக்கூடிய சமுதாயமாக மாறணும். பள்ளிவாசலை நோக்கி போகக்கூடிய சமுதாயமாக மாறணும். பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்களுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்குது. ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், எந்த மனிதர் அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்கின்றதோ அவருக்கு அர்ஷுடைய நிழல். இன்னைக்கு சலாம் கொடுத்தன எப்படிதான் வெளியே போலாம், அடுத்த நொடி எப்படி வெளியே போலாம், அதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கு. இப்படிதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. மஸ்ஜிதை விட்டு வெளியே போகணும், இது முதலாவது தவறு நம்முடைய வாழ்க்கையில. இரண்டாவதாக இன்றைக்கு நம்ம திருத்த வேண்டிய தவறு இரண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய உறவுகள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உறவுகள், சொந்த பந்தம், இரத்த பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் தம்பின் அஜ்தரு أن يعجل الله عقوبته في الدنيا والآخرة من البغي وصلة الرحم وقطيعة الرحم. அதாவது எந்த ஒரு பாவமும் இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டால், எந்த ஒரு பாவமும் இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டால் அதனை பற்றி மறுமையில கேள்வி கேட்கப்படாது. எதை தவிர என்று சொன்னால் உறவுகளை துண்டிப்பதை தவிர மற்றும் மோசடி செய்வதை தவிர. இந்த ரெண்டு பாவம் பார்த்தீங்கன்னா, உறவுகளை துண்டிப்பது, மோசடி செய்வது, அதை ஏமாத்துறது, வியாபாரத்திலேயோ எதுலயோ. இந்த ரெண்டு பாவமுமே உலகத்துல தண்டனை கொடுக்கப்பட்டாலும் மறுமையிலே தண்டனை இருக்கும். எவ்வளவு பெரிய பாவம் தான். மற்ற பாவங்கள்லாம் இருக்கு, அது உலகத்துல தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னா மன்னிக்கப்பட்டு விட்டது, அக்கௌண்ட் க்ளோஸ். அது விபச்சாரமா இருக்கலாம், மது இருந்ததால் பெரிய பெரிய பாவங்கள் இந்த உலகத்துல தண்டனை கொடுக்கப்பட்டுச்சா ஹலாஸ். ஆனால் உறவுகளை துண்டிப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். இந்த உலகத்திலேயே அதனுடைய விளைவுகள் நம்ம சந்திப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உறவுகள் துண்டிக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமானது என்ன தெரியுமா? மன்னிப்பு வழங்காமல் இருப்பது, ஈகோ. நான் எதுக்கு மன்னிக்க வேண்டும்? இதனால இன்றைக்கு பிள்ளை தாயிடத்துல, பிள்ளை தகப்படத்துல, தகப்பன் பிள்ளை இடத்துல, கணவன் மனைவி இடத்துல, மாமா மாமி, சொந்தக்காரர்கள், இப்படி ஒவ்வொரு உறவுகளும் துண்டிக்கப்பட்டு தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல இருந்து கொண்டு, ஒரு காலத்துல ஒரே வீட்டுல எல்லாம் இருப்பான். இன்றைக்கு தன்னுடைய தகப்பனிடத்துல பேசாமல் பல வருடங்கள் இருக்கின்றார்கள், தன்னுடைய சகோதரனிடத்துல பேசாமல் பல வருடங்கள் இருக்கின்றார்கள். தேவையில்லை. எதனால? அவருடைய வெட்டி ஈகோனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் மன்னிப்பு வழங்குவதனால் அவனுக்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை அதிகப்படுத்துகிறான், கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான்.
ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து அவருடைய உறவுகளை மேம்படுத்துகிறாரோ அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ் கொடுக்கிறான் அவருடைய கூலி. பண்பாண்டவர்களே, அதாவது சற்று யோசித்து பாருங்க. ஒரு மனிதர் உறவுகளை துண்டிப்பதினால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ஏன்னா ஒரு விஷயம் நம்ம உலகத்துல செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு பெனிஃபிட் இருக்கணும், ஏதாவது பலன் இருக்கணும். ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது. சரி, ஓகே, பலன் இல்ல, என்னோட ஈகோக்காண்டி நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். அப்போ என்ன இருக்கக்கூடாது? பாதகமும் இருக்கக்கூடாது, கெட்டதும் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு செயல் செஞ்சா நன்மையும் இல்லை தீமையும் இல்லை இருக்கும் பாத்தீங்களா, அது பிரச்சனை இல்லை, நீ செய்யாமல் இருக்கு, நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா நன்மை இல்ல ஆனா தீமை இருக்கு. இந்த உறவு துண்டிப்பதுனால என்ன இருக்கு? நன்மை கிடையாது, தீமை இருக்கு. மிஞ்சினது நம்மளுடைய ஈகோ மட்டும். தீமை இருக்கு, எனக்கு தீமையை நான் வாங்கிக்கிறேன். எப்படிப்பட்ட முட்டாளா இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்து மக்கள். எனக்கு தீமையை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்ன பண்ண மாட்டேன், நான் ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தண்டனை கொடுங்க, எனக்கு என்ன கொடுங்க, மறுமையில தண்டனை கொடுங்க, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், அதாவது நரகத்தினுடைய வேதனையை விட, கபருடைய வேதனையை விட, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட மிக முக்கியமாக மிக முக்கியமா? அவரை மன்னிக்காமல் இருப்பது முக்கியமா? எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க, எந்த அளவுக்கு அடித்தளத்துல நம்ம போயிட்டோம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்-ரஹீமு ஷிஜ்னத்துன். உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படின்னு சொன்னா கிளை போன்ற பிரான்ச் மாதிரி. ஒரு மரத்துல ஒரு பிரான்ச், ஒரு கிளை இருக்குல்ல, அந்த மாதிரி. ஃபமன் வஸலஹா வஸல்துஹு. யார் அந்த கிளையை பற்றி பிடித்து உறவாடுகிறாரோ நான் அவரோடு உறவாடுகிறேன். ஃபமன் கத்தஅஹா. யார் அந்த கிளையை வெட்டுகிறார்களோ நான் அவரோடு என்னுடைய உறவை முடித்துக் கொள்கின்றேன். கத்தஅஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி நம்முடைய உறவு நமக்கு துண்டிக்கப்படுகின்றது. அதை விட நம்மளுடைய வெட்டி வந்தா வெட்டி ஈகோ முக்கியமா? யோசிக்கணும். இன்றைய காலத்துல இன்றைய நொடியில ஒவ்வொருத்தரும் சரி, நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் எத்தனை நபரிடத்துல பேசாமல் இருந்திருப்போம், எத்தனை உறவுகளை துண்டித்து இந்த நொடியில இருந்துட்டு இருக்கோம். ஏதாவது நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குதா? நம்ம கேள்வி கேட்கணும். ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அது நம்முடைய காலப்போக்கில் அப்படி ஒரு உறவுகள் இருந்த மாதிரி நம்ம இல்லாத மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிஸி லைஃப் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆயுள் குறையுது, மனிதனோட ஆயுள் குறைஞ்சிட்டு இருக்கு. திடீர் மரணம் 40, 35, 45 இப்படியாக வயதிலே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் இந்த உறவுகள் துண்டிப்பதாக இருக்கலாம். சொன்னாங்க, உங்களுக்கு அதிகமான ஆயுள் வேண்டுமா, உறவுகளை பேணுங்க. இனி உறவுகள் பேணப்படாத காரணத்தினால் ஆயுள்கள் குறைந்து விட்டதாக நம்ம கருதலாம். பார்த்தவர்களே, அப்ப இதை நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக தவறாக நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதா, இதை தொடர்ந்து இதை சார்ந்த ஒரு விஷயம், ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, தெரிந்து கொள்ள வேண்டிய என்று சொல்வதோட உணர வேண்டிய விஷயம். சமுதாயம் எந்த அளவுக்கு போய் கொண்டிருக்கின்றது பாருங்க. இன்றைக்கு அதிகமான விவாகரத்து நடந்து கொண்டிருக்கின்றது. தலாக், டிவோர்ஸ். ஒரு காலகட்டத்துல இந்த வார்த்தையை வெளியே சொன்னாலே கெட்ட வார்த்தையா நினைப்போம். இன்னைக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, நம்முடைய மக்களிடத்துல சகிப்புத்தன்மையே கிடையாது. சகிப்புத்தன்மை இல்லை, பெண்களிடத்திலும் சரி ஆண்களிடத்திலும் சரி. இளைஞராக இருக்கக்கூடிய ஆண் பெண் ஏதோ திருமணம் செஞ்சோம், அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு வருடத்துல டிவோர்ஸ், ஒரு வருடத்துல குலா தலா. எதுக்கு வாழ்கின்றோம்? எதற்கு? ஒரு உணர்ச்சியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது யோசிப்பதில்லை. அது அவர்களை மட்டும் பாதிப்பதில்லை, குடும்பங்களை பாதிக்கின்றது.
அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், "வ அன் தக்ரவு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லக்கும்." அதாவது அல்லாஹ் சொல்ற சூரத்துல் நிஸால அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான், நீங்கள் ஒரு விஷயத்தை அவரிடத்துல வெறுக்கலாம், மனைவியிடத்துல வெறுக்கலாம், ஆனால் அது சிறந்ததாக இருக்கலாம், அது சிறந்ததாக இருக்கலாம். அதே போலதான் கணவன் மனைவி, மனைவி கணவர் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, "ஹியாருக்கும் ஹியாருக்கும் மின் அஹ்லி." உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தார், உங்களுடைய மனைவியிடத்துல சிறந்தவர், குடும்பத்திடத்துல சிறந்தவர். இப்ப இன்னைக்கு நிறைய தலாக் ஏற்படுதுன்னு சொன்னா நம்ம யாருமே சிறந்தவர் இல்லை. வெளி தோற்றத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஊரை ஏமாத்திடலாம், நண்பர்களை ஏமாத்திடலாம், யார வேணா ஏமாத்த. நம்முடைய அந்தரங்கமான விஷயங்கள், நம்முடைய உண்மையான ஒழுக்கம், கேரக்டர் வெளிப்படும் பொழுது அங்க என்ன ஆகுது, பிரிவினை ஏற்படுகின்றது, சகிப்பு தன்மைகள் ஏற்படுகின்றது. ஷைத்தானுக்கு மிக மிக பிடித்தமான விஷயம் ஒரு கணவன் மனைவி பிரிப்பது, மிக மிக பிடித்தமான விஷயம். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சர்வசாதாரணமா. ஒவ்வொருத்தருக்கும் காய்ச்சல், ஃபீவர் வருவது போல இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுடைய தர்பியத்தை நம்ம வந்து என்ன பண்ணல, ஒழுங்கா செய்யல. அவரிடத்துல எப்படி நம்முடைய தாய் தகப்பன் அவர்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்கள் அந்த ஒரு தலைமுறை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வாழ்வதில்லை, அந்த கஷ்டம் இல்லாமல் வளர்க்கப்பட்டு விட்டார்கள். அதனால என்ன, அவர்களிடத்துல சகிப்பு தன்மை இல்லை, டாலரன்ஸ் இல்லை, அதிகமான எதிர்பார்ப்புகள். திருமணத்தினுடைய உண்மையான ஒரு காரணம் அவங்களுக்கு புரியல. அவங்க பேசிக்கான விஷயம் என்ன, ரூல் என்ன, உன்ன லிபாசுல்லக்கும் மத்தும் லிபாசுல்லவும் நல்லா சொல்றோம். அவர்கள் உங்களுக்கு ஆடை, அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஆடை. ஆடைனா என்னங்க, ட்ரெஸ்ஸுங்க. இந்த ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறையை இந்த ட்ரெஸ் நம்ம உள்ளு இருக்கக்கூடிய குறையை மறைக்குது. நம்ம உடம்புல ஏற்பட்ட குறைகள் இருக்கு, அதை மறைக்குது. அப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறையை நீங்கள் மறைக்க வேண்டும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை அவர்கள் மறைக்க வேண்டும். இதுதான் மேரேஜினுடைய எக்ஸாக்டான ஒரு ஃபவுண்டேஷன், பேஸ். இது தெரியாம என்ன பண்றாங்க, இன்னைக்கு சினிமா உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, கனவு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமா நடக்குது. திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி இப்படி இருக்கும், அப்படி இருக்கு. ஆனால் யதார்த்தத்தில் உள்ளே நுழையும் பொழுது அப்படி இருப்பதில்லை, அப்படி இருக்க மாட்டாங்க. அவனை மலக்குமார்களா, யாருமே மலக்குமார்கள் கிடையாது, பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. அப்ப அவர்களுக்கு அந்த ரியாலிட்டி புரியணும். ஓகே, தான் பெர்ஃபெக்ட் கிடையாது, நீங்கள் இருவரும் சேர்ந்து பூர்த்தி செய்ய வேண்டும், பூர்த்தி செய்ய. இதுதான் உண்மையான திருமணம், இதுதான் உண்மையான திருமணத்தினுடைய அடையாளம். இதனை புரிந்து இந்த இளைய சமுதாயம் நடந்தால் அவர்கள் மட்டுமல்ல, அந்த இரண்டு பேர்னால ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் நல்லாகுது. அந்த குடும்பம் நல்லா இருப்பதால சமுதாயம் நல்லா இருக்கு. அடிப்படை இவ்வாறு இந்த தவறுகளை, இப்படிப்பட்ட 3 தவறுகளை வந்து நம்ம பொதுவா ஜெனரலா நிறைய நடக்குது. இதை நம்ம வாழ்க்கையில சரி செய்தால் மட்டுமே தான் நம்முடைய பயணத்துல வெற்றி அடைய முடியும். இதுவெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம், நிறைய. இது 3 தவிர நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா இது 3ல ஓட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய எல்லா நல்ல விஷயங்களும் பின்னாடிதான் போகும். தொழுகையிலும் சரி, உறவுகளும் சரி, அந்த உறவுகளும் குறிப்பாக கணவன் உறவு. இது சமுதாயத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய விஷயங்கள், ஒற்றுமையை சொல்லக்கூடிய விஷயங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமுதாயத்தை வளர்க்கக்கூடிய, நம்மை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த 3 தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில வந்து அவாய்ட் பண்ண வேண்டும், சரி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.